வணக்கம் நண்பர்களே. இது என்ன செடின்னு தெரியுதா? குரோட்டன்ஸ்ன்னு நினைப்பீங்க. சரிதானே? அழகுக்கு வளர்க்குற செடிங்க. பாருங்கள், இலை ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு வர்ணத்தில் ஒயிட்டும் பச்சையுமா இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன செடின்னு. கரெக்டு, நீங்கள் நினைக்கிறது சரிதான். கரெக்ட். பாருங்கள், அதுக்கான விட தெரிய போகுது. பாருங்கள் 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 பாருங்கள். கரெக்ட், தெரிஞ்சிச்சா? செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மாடி தோட்டத்துக்கே ஒரு அழகு. இதுதான் ராணி, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தோட ராணி. அழகுங்க. அதனோட இதை பாருங்க எப்படி இருக்குங்க. அப்படியே இப்போ ஊற்றணும் தண்ணி, அந்த சொட்டு அப்படி நிற்கிது பாருங்க இடையில. அதை ஒரு பூச்சி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. அருமைங்க. இன்னொரு பூ இருக்கு. இதுதாங்க அழகு. வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபா கண்டு. நர்சரியில் போனேன், விதவிதமாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எது வரும்னு கேட்டு வாங்கினேன். வளங்க ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு வாங்கினீங்கனாலும் வளராது. அப்புறம் நீங்கள் செடி வளர்க்குறதையே விட்டுட்டு போயிடுவீங்க. நம்ம ஊர் நம்ம இடத்துக்கு என்ன கிளைமேட்டில் என்ன விளையுமோ அது மட்டும்தான் வளர்க்க முடியும். பெங்களூர் இப்போ ரோஸு அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா, பெங்களூரில் விளையிற ரோஸு எப்படி நம்ம ஊரில் விளையும்? உங்கள் வீட்லேயும் ஒரு மாடி தோட்டத்தை உருவாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.